நம்ம எல்லாருக்குமே ஒரு லாங் டிரைவ் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ட்ரிப்பில் என்ஜாய் பண்ண ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ஒரு லாங் டிரைவ் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வண்டியில் என்னென்னலாம் செக்லிஸ்ட் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீரியாடிக்கல் சர்வீஸ். ஸோ நீங்கள் உங்களோட வண்டியை பீரியாடிக்கலாக சர்வீஸ் பண்ணிங்கன்னா அதோட என்ஜின் ஆயில் அதுக்கப்புறமா மற்ற ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஸோ என்ஜின் ஆயில், அதுக்கப்புறமா கூலண்ட் ஆயில் அண்ட் பிரேக் ஃப்ளூயிட், ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டான லெவலில் இருக்கா, இல்லைனா கூலண்ட் ஆயில் ஒரு மாதிரி தண்ணி ஆயிடுச்சா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு செக்லிஸ்ட்டில் வச்சுக்கணும். அது இல்லாமல் வைப்பர் ஃப்ளூயிடுமே ரீஃபியூவல் பண்ணி அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். இது எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செக்லிஸ்ட்டில் வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் த ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது வண்டியோட ரன்னிங் கண்டிஷன்ஸ், ஏதாவது பிரச்சனை இருக்கா, வார்னிங்ஸ் ஏதாவது காட்டுதா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது பீரியாடிக்கலாக சர்வீஸ் பண்ணுறதுலே இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் சர்வீஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இட் இஸ் பெட்டர் to go to a service center and check all these stuffs before you go for a long ride. And then அதுக்கப்புறமா அந்த செக்ஸ்லாம் முடித்த உடனே அடுத்தபடியாக உங்களோட டயர் ப்ரெஷர், ஏதாவது பங்க்சர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஸோ டயர் ப்ரெஷர்னால் நீங்கள் வெறும் 4 டயருக்கு மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க ஸ்டெப்னிக்கும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுலாம் சொல்ல முடியாது. நீங்கள் போகிற டெஸ்டினேஷனில் சப்போஸ் ஒரு ஆஃப் ரோடிங் போகிற மாதிரிலாம் வந்ததுன்னா அங்கே டயர் பஞ்சர் ஆச்சுன்னா உடனே நமக்கு மாற்றுறதுக்கு ஒரு ஸ்டெப்னி ரெடியாக இருக்கணும். அண்ட் பங்க்சர் கிட் அண்ட் ஸ்டெப்னி அந்த மாற்றுறதுக்கான ஜாக்ஸ் இது எல்லாமே பக்காவாக இருக்கா, நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் இருக்கோமா அப்படின்ற ஒரு செக்கும் வேணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த செக்லாம் பண்ணி முடிச்சிட்ட உடனே ஒரு கார் அப்படி தள்ளி நின்று பார்த்தோன்னா அதோட லுக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக வாட்டர் வாஷ் பண்ணிடுங்க. அண்ட் வாட்டர் வாஷ் பண்ணும்போது வெளியே மட்டும் பண்ணாமல் இன்டீரியரும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதில் ஒரு 8 to 10 hours உட்காந்து ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அது நம்ம வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குமோ அந்த மாதிரி காரோட இன்டீரியரும் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ட்ரைவை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போகலாம். நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபாஸ்டாக் ரீசார்ஜ். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோ டெபிட் ஃபீச்சர்லாம் கூட இருக்குது. ஸோ ஆட்டோ டெபிட் ஃபீச்சர் போட்டு அதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா எவ்வளோ டோல் போனாலும் சப்போஸ் ஏதாவது ஒரு டோலில் உங்களுக்கு ஃபாஸ்டாக் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறமா அங்கே நிற்க வேண்டியது இருக்கும், கேஷ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஹசிலெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஃபாஸ்டாகை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆட்டோ டெபிட்டுமே போட்டு வச்சுருங்க. நைட் டிரைவிங்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் அ சிச்சுவேஷன்னா மட்டும் ப்ரிஃபர் நைட் டிரைவிங். அப்படிலாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஸ்கெடியூலை ஸ்டார்ட் இந்த ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock 5 o'clock முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சன்ரைஸை பார்த்துட்டு ஹைவேல வண்டி ஓட்டுற ஃபீலே ஒரு சூப்பர் ஃபீல். அண்ட் நீங்கள் சிட்டியோட டிராஃபிக்கையுமே ஈஸியாக பைபாஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய ஃபோர்மோஸ்ட் திங். இதுக்கப்புறமா நம்ம டிரைவில் என்னென்னலாம் செக் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக தூங்கணும். இல்லைனா நம்ம அங்கே ரோட்டில் போகும்போது தூக்கம் வரும், டயர்ட் ஆயிரும், அது ஒரு மாதிரி கிளம்ஸி ஆயிரும். ஸோ அதனால் நல்லா ஒரு 8 hours அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்புங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேக்கிங். ரொம்ப ஓவர் பேக்கிங் பண்ணாமல் ஒரு 5 day ட்ரிப் அந்த மாதிரி போகிறீங்கன்னா கரெக்டான அளவில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் பூட்டை ஃபில் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த பூட்டோட ஸ்பேஸ் டைட்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஹைவேஸில் போகும்போது உள்ள பூட்டில் லக்கேஜஸ் இடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் எவ்வளோ டைட்டாக பேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பேக் பண்ணி க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் கேரி லெஸ் லக்கேஜஸ். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட உள்ளே போகிறோம் அப்படின்றப்போ மறக்காமல் அவங்களையும் ஃபன்னாக வச்சுக்கிட்டு நீங்களும் ஃபன்னாக வச்சுக்கிறதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட் வைல் டிரைவிங் ஆர் ரைடிங், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் விட அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வைபான ஒரு பிளேலிஸ்ட். பாட்டு கேட்காமலாம் நம்மளால் வண்டி ஓட்டவே முடியாது. ஸோ அதனால் நல்லா சூப்பராக உங்கள் வைபுக்கு
செட் ஆகிற மாதிரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைபுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம், நீங்கள் முக்கியமாக டவுன்லோட் பண்ண ஒரு வேண்டிய விஷயம்னா, நீங்கள் போகிற இடத்தோட ஆஃப்லைன் மேப். ஏன்னா அது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நெட்டு கிடைக்குமா எப்படின்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா முக்கால்வாசி இடத்துல 4G 5Gலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கம்ப்ளீட் ஆஃப்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங், நோ யோர் ரூட். நம்ம எங்கே போகிறோம், எந்த டெஸ்டினேஷன் போகிறோம், அந்த டெஸ்டினேஷனில் என்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குதுன்னு எல்லாமே புக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஒரு வாட்டி ஒரு கால் பண்ணி கேட்டுருங்க. அங்கே ரோட்ஸ்லாம் நல்லா இருக்கா, கிளைமேட்ஸ்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுருங்க. ஏன்னா சப்போஸ் ஒரு சிட்டியிலேருந்து நீங்கள் ஒரு டீட்டோர் எடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு செடான் கார்லாம் வச்சுருந்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வண்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு செக்ஸ் எப்பவுமே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயமா முக்கியமாக பேப்பர்ஸ். ஸோ ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ், பியூசி, இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸுமே மஸ்ட் இருக்கணும். மற்ற ஸ்டேட்ஸுக்கெலாம் போகிறீங்கன்னா அவங்க அங்கே என்னென்னலாம் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங் பிஃபோர் த ரைடு. ஸோ இப்போ நம்ம வந்து பேக்லாம் பண்ணிட்டோம், எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டோம், பேப்பர் ஒர்க்ஸு, ரூட்டு, மேப் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணுறோம், உள்ளே உட்காரோம், ரைடு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு உள்ளே உட்காந்த உடனே எல்லாரையும் சீட் பெல்ட்ஸ் போட சொல்லுங்கள். தட் இஸ் அ மஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கார் எடுங்க அண்ட் ஃபியூவலை ஃபுல் டேங்க் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் டேங்க் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் ஃபீலாக இருக்கும். நமக்கு வந்து ஓகே இதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் இருக்காது. அண்ட் ஹைவேஸில் போகும்போதே ரொம்ப ரிசர்வ் வரைக்குமே விட்டுறாதீங்க. ஒரு ஹாஃப் டேங்க் வந்த உடனே திரும்ப வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நமக்கு எங்கே வந்து ஃபியூல் பம்ப் இருக்கும்லாம் தெரியாது. ஆனால் அது ஒரு டென்ஷனாகவும் இருக்க வேணாம். நம்ம வந்து ஜாலியாக போகணும், ஃபன் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் தானே போகிறோம். ஸோ எதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டென்ஷன்லாம்? அதனால கண்டிப்பாக ஃபுல் டேங்க் ஃபியூல் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரைட்ஸ் போகும்போது ஆர் லாங் ட்ரைவ் போகும்போது குட்டி குட்டி இந்த ஹைவே ஓரமாக இளநீ கடை, நுங்கு கடை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி ஓரமாக வண்டி நிறுத்திட்டு ஒரு இளநீ குடிச்சு அங்கே இருக்க வியூலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுங்க. ஆக்சுவலாக இதில் வந்து 2 நல்ல விஷயம். ஒன்று, யூ வில் ஸ்டே ஹைட்ரேட்டட். இன்னொன்று, அங்கே இருக்க சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கும் யூ வில் பி அ ஹெல்ப்ஃபுல் பர்சன். முக்கியமான விஷயம், ஆஃப் அண்ட் நேச்சர் கால்ஸுக்கு பிரேக்கும் ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு பிரேக்ஸும் கண்டிப்பாக எடுங்க. ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஃபெட்டிகாக ஃபீல் ஆகும், டயர்டாக ஃபீல் ஆகும். அண்ட் கூட இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நேச்சர் பிரேக்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த இருக்க இடத்த என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டைம் கிடைக்கும். இந்த மாதிரி நேச்சர் கால்ஸ்க்கான பிரேக்ஸ் அண்ட் வந்து உங்களோட ஃபுட்டு இதுக்கெல்லாம் வந்து முன்னாடியே நல்ல நல்ல ஹைவேஸில் இருக்க ஹோட்டல்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேக் ஷுர் வென் யூ ஆர் ட்ராவலிங் வித் ஃபேமிலி யூ ஸ்டாப் அட் அ குட் பிட் ஸ்டாப். அங்கே வந்து நல்ல க்ளீனான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி முன்னாடியே கூகுளெலாம் போட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளம்பி போங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டயர்டாகுது, தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் உடனே யோசிக்காமல் வண்டியை ஒரு காஃபி ஷாப்பில் கொண்டு போய் நிறுத்திட்டு கெஃபைன் பூஸ்ட் குடிங்க. அது வந்து இம்மீடியட்டாக உங்களை வந்து அவேக் ஆக்கும். அண்ட் ஒரு சின்னதாக ஒரு டிப்பு தரேன். நீங்கள் போய் வண்டியை நிறுத்திட்டு காஃபிலாம் குடிச்சு முடிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் எப்படின்னா, மூஞ்சியை தண்ணியில் எடுத்து அடிச்சுட்டு இந்த காதில் படுற வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு துடைக்காதீங்க. அப்படியே வந்து உட்காந்து வண்டி ஓட்டினீங்கன்னா அண்ட் அந்த ஏசியில் வர காற்றுலையும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவேராகவே இருப்பீங்க அண்ட் அவேக்காகவும் இருப்பீங்க. அண்ட் லேன் ஸ்விட்சிங், அப்போது ஒரு பெரிய வெஹிக்கிள் போகுது, ஒரு லாரியோ இல்லை ட்ரைலரோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று போகுதுன்னா அது வந்து உள்ளே வருதா வெளியே போதா அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அந்த லாரி ஆர் என்ன வெஹிக்கிளோ அந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டயரை பாருங்கள். அது லெஃப்ட் எடுக்கிறானா உள்ளே வரான், ரைட் எடுக்கிறானா வெளியே போகிறான். ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் பிரேக் ஆர் ஆக்சலரேட் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஆஃப்டர் திஸ் சப்போஸ் ஏதோ ஒரு பஞ்சரோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா டப்புன்னு நம்ம வந்து பேனிக் ஆகாமல் வண்டியை ஓரமாக போட்டுட்டு ஸ்டெப்னி மாற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அண்ட் ஸ்டெப்னி மாற்றும் போது அந்த ஹசார்ட் இதை வந்து கொஞ்சம் ஒரு நல்ல சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே வையுங்க. ஸோ தட் அப்கமிங் வெஹிக்கல்ஸ்க்கு வந்து தெரியும் நம்ம வண்டி ஏதோ ஒரு பிரச்சனையில் நிற்குது அப்படின்றது. அண்ட் இஃப் அட் ஆல் இது வந்து யாருக்குமே நடக்கக்கூடாது, பட் ஸ்டில் இஃப் அட் ஆல் ஏதோ ஒரு பிரேக் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் சர்வீஸ் சென்டரோட RSAவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் எல்லா சர்வீஸ் சென்டர்ஸ்லையுமே இருக்கும். ஸோ அவங்களோட மெயினான கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் போகிற சிட்டியில் இருக்க உங்களோட சர்வீஸ் சென்டர் நம்பர், டெஸ்டினேஷனில் இருக்க சர்வீஸ் சென்டர் நம்பர் வச்சுக்கோங்க. சப்போஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னா
டூ கால் த NHAI செக்யூரிட்டிஸ். ஸோ NHAIயோட ஹெல்ப்லைனில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நம்ம வந்து எல்லாமே செட் ஆகிட்டோம், சூப்பராக ஒரு இது போயிட்டுருக்கோம், நம்மளோட டெஸ்டினேஷனுக்கும் போயிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னு வைங்களேன், எல்லாருக்குமே வர ஒரு பெரிய விஷயம் மோஷன் சிக்னஸ். ஸோ இது வந்து பீட் அ டிரைவர் ஆர் அ பேசஞ்சர், நமக்கு வந்து மோஷன் சிக்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வாமிட் வருது அந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் ஓவராக டென்ஷன் ஆகாமல் கொஞ்ச நேரம் அப்படி வண்டியை நிறுத்திட்டு லெட் தெம் அடாப்ட் டு த சிட்டுவேஷன். ஸோ அந்த சிட்டுவேஷனுக்கு ஒரு 5 நிமிஷம் அவங்க அடாப்ட் பண்ண விட்டிங்கன்னா, அண்ட் நீங்களுமே சப்போஸ் உங்களுக்குமே ட்ரைவ் பண்ணும்போது ஒரு மோஷன் சிக்னஸ் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வண்டியை ஓரமாக எடுத்துட்டு அந்த சிட்டுவேஷன் அந்த ஆல்டிடியூடுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் இந்த மோஷன் சிக்னஸ்ன்ற பேரியர் வந்து பிரேக் பண்ணிட்டு அந்த ரைடை வந்து ஆர் டிரைவை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மறக்காத ஏதாவது ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஏதாச்சும் 1-2 பாயிண்ட்டை விட்டுருந்தேன் அப்படின்னாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ட்ரிப்பு போகிற உங்கள் கேங் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய். கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக சாப்பிட்டு கால் பண்ணு, வாய்ஸ் கரகரன்னு